அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல நியூக்ளியர் ஃபோர்ஸ் கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இது ஒரு ஆட்டம்ல வந்து நமக்கு வந்து நியூக்ளியஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து நமக்கு வந்து புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கு. அப்போ புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்ப நியூக்ளியஸை சுத்தி நமக்கு என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இதுதான் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து நம்ம ஒரு ஆட்டமா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சென்டர்ல பிட்ச் இருக்கும். அந்த பிட்ச் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னா அந்த பால் போய் விழுது இல்லையா, அந்த பால் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிட்சோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேடியம் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிதானே. அப்போ அந்த ஸ்டேடியம் அப்படிங்கிறது ஆட்டம்னா பிட்சுங்கிறது நியூக்ளியஸ்னா நியூக்ளியஸோட பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுதான். ஆனா ஒரு ஆட்டத்தோட ஹோல் மாசுமே இதுலதான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த நியூக்ளியர் டென்சிட்டி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமம் அப்படின்றதுனால ஒரு ஆட்டத்தோட அந்த ஹோல் மாஸும் அதுல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும், நியூக்ளியஸ்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஆட்டம்னு இருந்ததுன்னா அந்த ஆட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல சின்ன ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறது தான் நியூக்ளியஸ். அது வந்து சென்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த நியூக்ளியஸுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா நியூக்ளியான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நியூக்ளியான்ஸ்ங்கிறது என்னது, புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும். இங்க வந்து புரோட்டான்ஸ் வந்து நம்ம ரெட்ல டினோட் பண்ணியிருக்கிறோம், நியூட்ரானை வந்து நம்ம கிரீன்ல வந்து டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நியூக்ளியான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ புரோட்டானோட சார்ஜ் வந்து என்னது, பாசிட்டிவ். நியூட்ரானோட சார்ஜ் வந்து நியூட்ரல், அதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. அப்போ இந்த புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க இருக்கிற புரோட்டானுக்கு பாசிட்டிவ், இங்க இருக்க புரோட்டானுக்கு பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு புரோட்டான்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கூலும்பிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த கூலும்பிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும், இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கணும், இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கணும். ஆனா நமக்கு அப்படி வந்து கொலாப்ஸ் ஆகல. அப்போ இந்த நியூக்ளியான்ஸை இந்த நியூக்ளியஸுக்குள்ள நமக்கு வந்து பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஃபேக்டர் தேவைப்பட்டிருக்கும். அந்த ஃபேக்டர் தான் என்னன்னா நமக்கு வந்து இங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, நமக்கு நியூக்ளியான்ஸை வந்து நியூக்ளியஸ்குள்ள பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. அதான் கொடுத்துருக்குறாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் is the force that binds the protons and neutrons in a nucleus. இதுதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வெரி ஸ்ட்ராங் இன் நேச்சர். நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து மற்ற ஃபோர்ஸோட எல்லாம் கம்பேர் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து வேற என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக், கிராவிடேஷனல் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸோட கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறது என்னது அப்படின்னா இந்த நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த ரிமைனிங் ஃபோர்ஸஸை விட மேக்ஸிமம். எவ்வளோ மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து 137 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட 137 டைம்ஸ் மேக்ஸிமம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் என்னது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், இது வந்து சார்ஜ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து நியூக்ளியான்ஸ்ல வந்து இப்ப பார்த்தோம், இப்போ வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம், நியூக்ளியான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த புரோட்டானோட இன்டராக்ட் பண்ண முடியும், இதுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த நியூட்ரானுக்கும் நியூட்ரானுக்கு இடையில ஃபோர்ஸ் இருக்கும். வேற என்ன பாசிபிலிட்டிஸ், அதே மாதிரி புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கு இடையில நமக்கு வந்து என்னன்னா ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இடையிலாம் இருக்கும்னா
நியூட்ரானுக்கு இடையிலையும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டானுக்கு இடையிலையும் இருக்கும். நியூட்ரான் புரோட்டான் பேருக்கு இடையிலையும் இருக்கும். அப்போ இதோட மேக்னிடியூட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். நியூட்ரானுக்கு இடையில இருக்கிற நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூட்ரான் புரோட்டான் அண்ட் புரோட்டான் பேர்ஸ்க்கு இடையில இருக்கிற நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. The nuclear forces must be strongly attractive. The magnitude of nuclear forces same for neutron proton and proton pairs. இப்போ இதை பார்த்தோன்னா நியூட்ரானுக்கும் சார்ஜ் கிடையாது, அப்போ வந்து இதுக்கு சார்ஜே கிடையாது. இங்க நியூட்ரான் வந்து நியூட்ரல், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் இருக்கும். இங்க வந்து பாசிட்டிவ் ஆனாலும் இதுக்கு இடையில இருக்கிற நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அதோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால நம்ம இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சார்ஜ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட மேக்னிடியூட் வந்து சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஆனா அதை வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ்னு சொல்றோம்ல, அந்த அது வந்து அட்ராக்டிவ் இல்லைன்னா அதை வந்து ரிப்பல்சிவா அப்படிங்கிறது நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இது டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா 2 நியூக்ளியான் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 இப்போ இங்க இது வந்து நம்ம புரோட்டான்னு கன்சிடர் பண்ணா இப்போ 2 புரோட்டான்ஸ் இருக்கு. 2 புரோட்டான்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.8 ஃபெர்மி மீட்டர். இந்த 0.8 ஃபெர்மி மீட்டர்ல இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து என்னது அப்படின்னா அட்ராக்ஷனும் இருக்காது, ரிப்பல்ஷனும் இருக்காது. இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே இது நம்ம டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது சப்போஸ் 0.8 ஃபெர்மி மீட்டரை விட இதோட டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு இடையில வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப அந்த அட்ராக்ஷன்னால என்ன ஆக ஆரம்பிச்சிடும், 2 நியூக்ளியானும் நமக்கு வந்து என்ன ஆகும் பக்கத்துல வர ஆரம்பிக்கும். திருப்பி பக்கத்துல வர 0.8 கிட்ட வர வரைக்கும் நமக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கும். 0.8 கிட்ட வந்தோடனே ஸ்டேபிள் ஆகும். திருப்பி 0.8க்கு ஒருவேளை கம்மியா டிஸ்டன்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப ரிப்பல் பண்ணிச்சுன்னா திருப்பி அதோட டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆகும், அப்புறம் ஸ்டேபிள் ஆகும். திருப்பி வந்து என்னன்னா நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாறும். திருப்பி வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறையும். இதான் வந்து நமக்கு வந்து இங்க நடக்கும். அப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சார்ஜ் இண்டிபெண்டன்ட் பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நியூக்ளியான்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் நமக்கு கீழே வந்து அதான் கொடுத்துருக்காங்க. the most stable distance between the nucleon is 0.8 ஃபெர்மி மீட்டர். அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா இது ஸ்டேபிளா இருக்கும். எப்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது the distance between nucleons becomes greater than 0.8 ஃபெர்மி மீட்டர். 0.8 ஃபெர்மி மீட்டரோட அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து இது என்னன்னா அட்ராக்டிவா இருக்கும். அதே 0.8 ஃபெர்மி மீட்டரோட குறையும் போது நமக்கு ரிப்பல்சிவா இருக்கும். இதே நீங்க மெட்டல் புக் எடுத்தீங்கன்னா அதாவது 0.8க்கு பதிலாக 0.5 ஃபெர்மி மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து 1 or 2 புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி இது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து நியூக்ளியஸ்க்குன்னு ஒரு டயாமீட்டர் இருக்கும். இப்போ நியூக்ளியஸோட டயாமீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெர்மி லெவல்ல தான் இருக்கும், ஃபெர்மி மீட்டர் லெவல்ல தான் இருக்கும். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இட்ஸ் ரேஞ்ச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நியூக்ளியர் சைஸ். அப்ப நியூக்ளியர் சைஸையே நம்ம ஃபெர்மில தான் டினோட் பண்ணுவோம். when the distance between two nucleons becomes more than the nuclear diameter, அந்த நியூக்ளியர் டயாமீட்டரை விட 2 நியூக்ளியான்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரேப்பிடா ஃபால் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. this force falls off rapidly and vanishes very soon. அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு அங்க இருக்காது. எப்போ அப்படின்னா அந்த நியூக்ளியர் டயாமீட்டரை விட டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியான்ஸ் வந்து மேக்சிமமா இருக்கும்போது நமக்கு அங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து டிராப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் எஃபெக்டிவ் ஓவர் வெரி ஷார்ட் டிஸ்டன்சஸ். ஒரு ஃபியூ ஃபெர்மி மீட்டர் தான் இருக்கும். அதோட ரேஞ்ச் வந்து 2.5ல இருந்து 3 ஃபெர்மி மீட்டருக்குள்ள தான் அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா
இருக்காது. அதனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல எல்லாம் வந்து என்னன்னா இது டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டரா இருந்தாலும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். இப்போ இதுல கொடுத்துருக்காங்க இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பிட்வீன் டூ நியூக்ளியன்ஸ் which are 10 power minus 15 meter and negligible at a distance greater than 10 power minus 15 meter. அதாவது 10 power minus 15ங்கிறது என்னது ஃபெர்மி. அப்போ அந்த ஃபெர்மிக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை விட அதிகமாகும் போது நமக்கு வந்து அதோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்பின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்பின்னோட ஓரியன்டேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 நியூக்ளியான்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து இப்போ புரோட்டான் எடுத்துட்டாலும் இப்போ இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து என்னது ஸ்பின் வந்து பேரலா இருக்கு. இந்த மாதிரி பேரலல் ஸ்பின் இருந்ததுன்னா ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். அது இது ஆன்டி பேரலல் ஸ்பின்னா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். அப்போ இதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. parallel spin have strong force than those having anti parallel spin. அதே மாதிரி இது வந்து வேற என்னத்தை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா அந்த ஸ்பின்னோட அந்த அந்த ஸ்பின்னுக்கு இடையில இருக்கிற ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணிருக்கும். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆங்கிள் பிட்வீன் த ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார்ஸ். ஆங்குலர் மொமெண்டத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கும், ஆங்கிள் அந்த ஸ்பின்னுக்கு இடையில இருக்கிற ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வெலாசிட்டி டிபெண்டன்ட். அந்த நியூக்ளியன்ஸோட வெலாசிட்டியுமே என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ், டென்சார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்ன நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா இதெல்லாம் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ 2 பார்ட்டிகிள் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்குன்னா இது வந்து ஒரு லைன்ல நம்ம சொல்லலாம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் தி லைன் ஜாயினிங் த 2 பார்ட்டிகிள். ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் அது ரெண்டையும் நீங்க இப்போ கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இதுல வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துனா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட்ஸ் அட் நெகட்டிவ் அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்போ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஆனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அந்த 2 நியூக்ளியான்ஸ் கிடையிறதுக்கு டிஸ்டன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஆங்கிள் that their spin make with the line joining 2 nucleons. இப்போ நமக்கு இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ல பார்த்தோம், இதுல வந்து it depends upon angle between இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், the angle between the spin and the orbital angle angular momentum vectorsனு பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது டிஸ்டன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இப்போ 2 நியூக்ளியான்ஸ் இருக்கு அது ரெண்டையும் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த டிஸ்டன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அந்த ஸ்பின்னோட ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா 2 பார்ட்டிகல்ஸ்க்கும் இல்லதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஆக்ட் ஆகும். ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லைன் டிரா பண்றோம் அப்படின்னா அந்த லைன்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது அப்படின்னா அது பாசிட்டிவ்ல வந்து எலக்ட்ரிக் லைன் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அங்க வந்து நமக்கு என்னது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நம்ம டினோட் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து அதோட ஆங்கிள்லையும் இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் வந்து கிடையாது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நம்ம எதுல இருந்து நம்ம டிரைவ் பண்றோம் அப்படின்னா குவார்க் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். இந்த குவார்க் ஃபோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்ல இருந்து தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிரைவ் பண்ணிருப்பாங்க. அந்த குவார்க் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நியூக்ளியான் ஃபோர்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். அப்ப எப்படி வந்து நம்ம வந்து வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல இருந்து தான் டிரைவ் பண்றோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் டிரைவ் பண்ற மாதிரி நம்ம இதுல வந்து என்ன பண்றோம்னா குவார்க் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து டிரைவ் பண்றோம்.
அதனால இது வந்து என்ன ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆனா குவார்க் வந்து ஃபண்டமெண்டல் தான். அதுல இருந்து இதை டிரைவ் பண்ணிக்கிறோம். இப்போ வான் டெர் வால்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது. அது வந்து எங்க இருந்து டிரைவ் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல இருந்து டிரைவ் பண்றோம். ஆனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்னதான் ஃபண்டமெண்டல் தான் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் ஹாஸ் அ சேச்சுரேஷன் கேரக்டர். அதன சேச்சுரேஷன் கேரக்டர் அப்படின்னா இப்போ ஒரு நியூக்ளியான்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ சென்டர்ல வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு நியூக்ளியான்ஸ் வந்து இருக்கு. இந்த நியூக்ளியான்ஸ் வந்து அதோட நெய்பர் ரிங் நியூக்ளியான்ஸ் இருக்குல்ல அதோட மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, இப்போ இதை தாண்டி இருக்க நியூக்ளியான்ஸ் கூட எல்லாம் இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா சேச்சுரேஷன் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். It means that a nucleon interacts only with its few neighbors and not with all other nucleons of nucleus. அது பக்கத்துல இருக்கிற நியூக்ளியான்ஸோட தான் இது என்ன பண்ணும் அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுமே தவிர எல்லா நியூக்ளியான்ஸ் கூடயும் ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற எல்லா நியூக்ளியான்ஸ்குள்ளேயும் ஒரு நியூக்ளியான் வந்து என்ன பண்ணாது இன்ட்ராக்ட் பண்ணாது. ஈச் நியூக்ளியான்ஸ் இன்ட்ராக்ட் வித் ஒன்லி அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஃபெக்ட் இருக்குல்ல இந்த சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டி அதை வச்சுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து saturation property of nuclear force is that the binding energy is proportional to A அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இல்ல இது வந்து எல்லா நியூக்ளியான்ஸ் கூடயும் ஒரு நியூக்ளியான்ஸ் வந்து எல்லா நியூக்ளியான்ஸ் கூடயும் இன்டராக்ட் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயரா இருக்கும். ஆனா பைண்டிங் எனர்ஜி வந்து ப்ரொபோர்ஷனல் டு A தான். அதுக்கு ரீசன் என்னன்னா இது சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா நெய்பரிங் நியூக்ளியான்ஸ் கூட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணுமே தவிர ஒரு நியூக்ளியான் வந்து எல்லா நியூக்ளியான் கூடயும் என்ன ஆகாது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணாது. அதை வச்சுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பைண்டிங் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சர்வேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா இப்போ ஒரு புரோட்டான் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புரோட்டான்ல வந்து நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா 3 குவார்க் இருக்கும், 2 அப் குவார்க் இருக்கும், ஒரு டவுன் குவார்க் இருக்கும். இப்போ இந்த அப் குவார்க் வந்து ப்ளூன்னு வச்சுக்கலாம், இது வந்து கிரீன், இன்னொரு குவார்க் வந்து ரெட்ல இருக்கு. இப்போ இந்த கலர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த யூஸ்வல் கலர்ஸ் கிடையாது. அந்த ப்ளூ ரெட் கிரீன் நமக்கு டினோட் பண்ணியிருக்கிற மாதிரி இது வந்து இந்த யூஸ்வல் கலர்ஸ் கிடையாது. இந்த கலர்ஸ் வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா குவாண்டம் ஸ்டேட்டை வந்து டினோட் பண்ணும். அப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம், எல்லா கலர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணு இது ஜீரோவா இருக்கும், அப்படி இல்லைன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூட்ரலா இருக்கும். கலர்ஸ்ங்கிறது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற அந்த கலர் கிடையாது. இது வந்து குவாண்டம் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் ஒவ்வொரு கலருமே. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். அந்த குவாண்டம் ஸ்டேட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இருக்கும்னா ஜீரோவாவோ இல்லை நியூட்ரலாவோ இருக்கு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த சேம் குவாண்டம் ஸ்டேட்ல இருக்கும் இதெல்லாம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து இதுல வந்து நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னது இது வந்து கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு புரோட்டானும் இன்னொரு புரோட்டானும் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுக்கு இடையில வந்து நமக்கு என்னன்னா பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். அப்போ அதுல வந்து என்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அது வந்து மீசான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீசான்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கும், நியூட்ரலாவும் இருக்கும். அந்த 3 டைப்ஸா வந்து டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இது அதாங்க சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அரைசஸ் ஃப்ரம் தி எங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ். இப்போ 2 நியூக்ளியான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியான்ஸ்க்கு இடையில வந்து என்னன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்பன்னு தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போசான்ஸ்னு சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ்னா நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போசான்ஸ் 2 நியூக்ளியான்ஸ் இடையில நமக்கு வந்து என்னது போசான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு கிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியான்ஸை வந்து நம்ம வந்து பைண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும்,
நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 137 டைம்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து சார்ஜ் இண்டிபெண்டன்ட். இப்போ நியூட்ரானுக்கு இடையிலயும் சரி, புரோட்டான் பேருக்கு இடையிலயும் நமக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப எல்லா நியூக்ளியான்ஸ்க்கு இடையிலுமே, எல்லா பேர்ஸ்க்கு இடையிலுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சார்ஜ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. இப்போ 0.8 ஃபெர்மி மீட்டருக்கு அந்த நியூக்ளியான்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 0.8 ஃபெர்மி மீட்டர் இருக்கும்போது இதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து நம்ம அட்ராக்டிவ்னு சொல்ல மாட்டோம், ரிப்பல்சிவ்னு சொல்ல மாட்டோம், ஸ்டேபிளா இருக்கும். அதே இது 0.8 ஃபெர்மி மீட்டருக்கு கூட போயிடுச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியான்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. 0.8 ஃபெர்மி மீட்டருக்கு மேல போகும்போது இது வந்து அட்ராக்ட் ஆகும். அப்ப அட்ராக்ட் ஆகும்போது பக்கத்துல வர ஆரம்பிக்கும். அப்ப லெஸ் தென் 0.8 வரும்போது இது வந்து ரிப்பல் பண்ணும். அப்ப திருப்பி என்ன ஆகும்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து அகைன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அதுதான் நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் டிஸ்டன்ஸ் வந்து 0.8 ஃபெர்மி மீட்டர்னு சொல்றோம். இது எப்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் 0.8 ஃபெர்மி மீட்டரா இருக்கும்போது. எப்போ ரிப்பல்சிவா இருக்கும்னா நியூக்ளியான்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியான்ஸ் வந்து லெஸ் தென் 0.8 ஃபெர்மி மீட்டரா இருக்கும்போது ரிப்பல்சிவா இருக்கும். நமக்கு வந்து இது சில புக்ல 0.5 ஃபெர்மி மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணும்போது இது ஒரு 1 or 2 புக்ஸ் எக்ஸ்ட்ராவே ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு சொல்றோம். இது ஏன் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ நம்ம வந்து ஃபெர்மில தான் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த ரேஞ்ச்குள்ள தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கும். அதை விட நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். நியூக்ளியர் டயாமீட்டரோட மேல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதோட மேக்னிடியூட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இது எவ்வளவுதான் எஃபெக்டிவா இருக்குன்னா ஒரு ஃபியூ ஃபெர்மி மீட்டருக்குள்ளதான் வந்து என்னதுன்னா இது வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பிட்வீன் டூ நியூக்ளியான்ஸ் which are 10⁻−15 மீட்டர். 10⁻−15ங்கிறது ஃபெர்மி. அப்போ 1 ஃபெர்மி மீட்டர். அதுதான் வந்து சில புக்ல வந்து ஃபியூ ஃபெர்மி மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா வேரி ஆகும் ஒரு புக்ல இருந்து இன்னொரு புக்குக்கு. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஒரு ஃபியூ ஃபெர்மி மீட்டர்ஸ்க்கு மேல போகும்போது அதோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து இது வந்து ஸ்பின் டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. சப்போஸ் 2 புரோட்டான்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட ஸ்பின்ஸ் வந்து பேரலா இருக்கும்போது ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸா இருக்கும். அதே 2 நியூக்ளியான்ஸ்க்கு வந்து எடுக்கும்போது 2 ஆன்டி பேரல் ஸ்பின்ஸா இருக்கும்போது லெஸ் ஸ்ட்ராங்கரா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஆங்குலர் மொமெண்டத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பின்னுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூக்ளியான்ஸோட வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணி நமக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா வெலாசிட்டி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணும் ஆக்ட் அலாங் தி லைன் ஜாயினிங் தி 2 பார்ட்டிகல்ஸ். 2 பார்ட்டிகல்க்கு நம்ம வந்து என்ன பண்றது ஜாயின் பண்ற லைன்ல வந்து அதை ஆக்ட் பண்ணும். ஆனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணாது அந்த டிஸ்டன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாது, எதையும் சேர்த்து டிபெண்ட் பண்ணும். அந்த ஸ்பின்க்கு இடையில இருக்கிற ஆங்கிள்ஸையும் சேர்த்து டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம எங்க இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா குவார்க் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து சேச்சுரேஷன் கேரக்டர் இருக்கும். சேச்சுரேஷன் கேரக்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு நியூக்ளியான்ஸ் வந்து எல்லா நியூக்ளியான்ஸ் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாது, அதோட நெய்பர்ஸ் கூட மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பைண்டிங் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் ஒரு நியூக்ளியான்ஸ் எல்லா நியூக்ளியான்ஸோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயரா இருந்திருக்கும். ஆனால் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ தான். பைண்டிங் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ தான். இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டியோட எஃபெக்ட் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது கன்சர்வேட்டிவா இருக்கும். ஏன் கன்சர்வேட்டிவ்னு சொல்றோம்னா இப்போ நம்ம ஒரு புரோட்டான் எடுத்துட்டு அதுல வந்து 2 அப் குவார்க் ஒரு டவுன் குவார்க் இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து குவாண்டம் ஸ்டேட்டை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 0வோ இல்லைன்னா வந்து அது நியூட்ரலாவோ இருக்கும்.
அப்போ அதை வச்சு நம்ம இது வந்து கன்சர்வேட்டிவ் நேச்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு நியூக்ளியான்ஸ்க்கு இடையில நமக்கு மீசான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். அது இது போசான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஷெல் மாடல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எப்பயும் நம்ம சொல்றதுதான், நீங்க வந்து கன்சிஸ்டண்டா படிங்க. இது ஒவ்வொரு வீடியோலையுமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். டெய்லியும் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி நீங்க படிச்சுட்டே இருங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டீல் பண்ணுங்க. இது அகைன் அகைன் இதைத்தான் சொல்றோம் நம்ம. ஆனா நான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் டீல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஹால்குள்ள போய் நம்மளால ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸா படிங்க. கண்டிப்பா நம்ம வந்து இந்த டிஆர்பியை சக்ஸஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ.